பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று தேவன் உங்களுக்கு தந்த வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14:1. ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து கலக்கமா இருக்கீங்களா? இந்த காரியம் நினைச்ச மாதிரி நடக்கலையேன்னு சொல்லி வருத்தமா இருக்கிறீங்களா? தேவன் உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தைய சொல்றாரு, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. ஒரு சில காரியம், ஒரு சிலர் நம்மள நோகடிக்கிற மாதிரியும், இல்ல இந்த காரியம் நடக்காதுன்ற மாதிரியும், டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியும் நம்ம வாழ்க்கையில நடக்கலாம். ஆனா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. தேவனை விசுவாசிச்சீங்கன்னா தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய ரைட் லெக், என்னோட லெக்ல முட்டி பகுதியில் எலும்பு உடைஞ்சிருச்சு. ஃப்ராக்சருக்கு கட்டு போட்டு எல்லாம் பண்ணாங்க. டாக்டர் சொன்னாங்க முடியாது, உங்க போனாலும் இதுக்கப்புறம் நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். அந்த நாட்கள் எனக்கு நரக நாட்கள் மாதிரி இருந்தது. அவ்வளோ வேதனைப்பட்டேன். நடக்கவும் முடியாது, உட்கார கூட ரொம்ப நாளாக கால் நீட்டி உட்கார முடியாது. கொஞ்ச தூரம் நடந்தாலே எனக்கு வலிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஒரு வயசானவங்க ஆக்டிவிட்டி மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். எவ்வளோ ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், எங்கேயுமே எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம், இது முடக்குவாதம் சார்ந்த ஒரு விதமான நோய், அதனால உங்க பொண்ணால நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ஜாயிண்டும் பெயின் ஆக ஆரம்பிச்சது. எவ்வளோ டானிக், எவ்வளோ டேப்லெட்ஸ், எத்தனை ஹாஸ்பிட்டல், எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் போற கம்பெனி, நான் வேலை செஞ்ச கம்பெனி ஸ்டாண்டிங் ஒர்க், நின்று தான் செய்யணும். அங்க சும்மாலாம் உட்கார முடியாது. ஸோ அங்க நிக்க என்ன ஆகும், நடக்க என்ன ஆகும், அந்த ஸ்டெப்ஸ் ஏறும் போது எனக்கு கால் வீக்க ஆரம்பிக்கும். அந்த வீக்கத்தோடய நடப்பேன். ரொம்பவும் கஷ்டப்பட்டு இதே மாதிரி போயிட்டு தான் வாழ்க்கை என்னதான் ஆகாதுன்னு சொல்லி இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணேன் விசுவாசத்தோட. அந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணார், எனக்கு சுகத்தை கொடுத்தார். இப்போ வரைக்கும் எனக்கு இந்த நாட்கள், இந்த விஷயம் நடந்து ரொம்ப நாள் இருக்கும், ரொம்ப வருஷம் கூட இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு கை கால் வலினா, லைட்டா ஏதாவது ஒரு நார்மலான ஒரு பெயின் இருந்தா கூட நான் தைலமோ இல்லை ஏதாவது ஒரு ஆயில்மெண்ட்டோ தேய்க்கவே மாட்டேன். ஜபந்தான் செய்வேன். மறுநாளே எனக்கு தேவன் சுகத்தை கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு தேவன் நம்ம விசுவாசத்தை கனம் பண்ணுவாரு. என்னுடைய சகோதரனே சகோதரியே, அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது எல்லாம் விசுவாசம் தான். நான் செய்வன் நம்புறியா? நீ என்ன நம்புறியா மகளே, நீ என்ன நம்புறியா மகன்? உங்களை பார்த்து கேட்கிறாரு. நான் செய்வன் நம்புறியா? இந்த காரியத்துல நான் உனக்கு நன்மை செய்யவும் நம்புறியா? உன் இந்த பிரச்சனை இருந்து விடுவிப்பேன் நம்புறியா? நீங்க நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தேவன் எனக்காக செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. செங்கடலை இரண்டாக பிளந்தவர் நம் தேவன். கடல் மீது நடந்தவர் நம் தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? விசுவாசத்தோடு இந்த நாள்லயும் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அன்பு நிறைந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீரே தகப்பனே, எங்களிடம் தகப்பனே, விசுவாசத்தை எதிர்பார்க்கிறீர். நான் செய்வேன் என்று விசுவாசிக்கிறியா என்று கேட்கும் தேவன் நீர் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் இருதயம் கலங்கி நிற்பதை நீ ஒரு நாளும் விரும்புவதில்லை சுவாமி. உம்முடைய ஆளுகை உம்முடைய பிள்ளைகள் இருதயத்தில் உண்டாகட்டும். எந்த விஷயத்துல சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, துவண்டு போயிருக்கிறாங்களோ, நான் நம்பக்கூடிய காரியங்கள் ஒன்றுமே இல்லை, நான் நம்பின காரியம் எல்லாம் என்னை கைவிட்டுச்சுன்னு சொல்லி தக்கச்சு போய் நிக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும். விசுவாசத்தினால் நிரப்பி தகப்பனே உம்முடைய மண்டியிட்டு ஜெபம் செய்ய கிருபை தாரும். உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும். உம்முடைய அன்பினால் அணைத்து கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரை உம்முடைய கரத்தின் கிரியை தொட்டு ஆசீர்வதிக்கும்படி, அந்த கண்ணீருக்கான பதில்களை தேவன் தரும்படி ஜெபிக்கிறேன். தேவன் துணையா இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் கருத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். God bless you.